ஐபிஎல் தொடர விட்டு வெளியேறிச்சு சிஎஸ்கே. பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த தோனி படை. ஐபிஎல் 2025 வருஷ சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் அணியா வெளியேறி இருக்கு. ஐபிஎல்ல விளையாடின 10 போட்டிகள்ல 2 போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று 8 போட்டிகள்ல தோல்வியை தழுவி இருக்கு. இதனால புள்ளி பட்டியல்ல 4 புள்ளிகள் மட்டுமே பெற்று சிஎஸ்கே அணி கடைசி இடத்துல இருக்கு. இது மூலமா சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போகக்கூடிய வாய்ப்பை இழந்துருச்சு. டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணுச்சு. சிஎஸ்கே அணியில தொடக்க வீரர் ஷேக் ரஷீத் 11 ரன்கள்லயும் ஆயுஷ் மாத்ரே 7 ரன்கள்லயும் ஆட்டமிழந்தாங்க. ஜடேஜா 12 பந்துகள்ல 17 ரன்கள் எடுக்க சிஎஸ்கே அணி பவர் பிளே முடிவுல 48 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழந்து தடுமாறிச்சு. அதுக்கப்புறமா 4வதா ஜோடி சேர்ந்த பிரவீஸ் அப்புறம் சாம்கரன் அதிரடியா விளையாடி ரன்களை சேர்த்தாங்க. குறிப்பா சாம்கரன் தன்னோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. 30 பந்துகள்ல அவரு அரை சதம் அடிச்சாரு. தொடர்ந்து பவுண்டரி, சிக்ஸர் அப்படின்னு விளாசின சாம்கரன் 47 பந்துகள்ல 88 ரன்கள் எடுத்தாரு. பிரவீஸ் 26 பந்துகள்ல 32 ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்தாங்க. குறிப்பா சாஹல் கடைசி கட்டத்துல ஹேட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்த சிஎஸ்கே அணி 19.2 ஓவர்ல 190 ரன்களுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் இழந்துருச்சு. அதுக்கப்புறமா 191 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட பஞ்சாப் அணி களமிறங்குச்சு. இதுல தொடக்க வீரர் பிரையான் சாரியா அப்புறம் பிராப் சிம்ரன் இவங்க அபாரமா விளையாடி ரன்களை சேர்த்தாங்க. இந்த ஜோடி 4.4 ஓவர்கள்ல 44 ரன்கள் சேர்த்தது. பிரையா சாரியா 23 ரன்கள்ல ஆட்டம் இழக்க பிராப் சிம்ரன் சிங் 36 பந்துகள்ல 54 ரன்கள் எடுத்தாரு. இதுல 5 பவுண்டரி 3 சிக்ஸர்கள் அடங்கும். நெஹல் வதேரா 5 ரன்கள்ல ஆட்டம் இழக்க ஸ்ரேயாஸ் தனி ஆளா நின்னு சிஎஸ்கே அணிக்கு கடும் நெருக்கடி கொடுத்தாரு. 47 பந்துகளை எதிர்கொண்ட அவரு 72 ரன்கள் குவிச்சாரு. இதுல 4 சிக்ஸர்கள் அடங்கும். ஷாசாங் 12 பந்துகள்ல 23 ரன்கள் சேர்க்க பஞ்சாப் அணி 2 பந்துகள் எஞ்சின நிலையில 6 விக்கெட்டுகளை இழந்து 2வது இடத்துக்கு போச்சு. சிஎஸ்கே அணி தொடர விட்டு வெளியேறி இருக்கு.